நன்றி சொல்கிறேன். அப்பா எங்கள் மத்தியிலே அசைவாடும்படிக்காக அப்பா அன்று அப்பா மரியாவின் மீது இருந்த அபிஷேகம், எலியாவின் மீது இருந்த அபிஷேகம், ஹல்லேலூயா, ஒவ்வொரு இறை வாக்கினர்கள் மீது இருந்த அபிஷேகம், அதே வல்லமை, அதே ஆவி ஆற்றல் சரீரம் எங்கள் ஒவ்வொருவருக்குள்ளாகும் அப்பா நீர் ஊற்றும்படிக்காக வாஞ்சிக்கிறோம். ஹல்லேலூயா. நன்றி அப்பா, நன்றி. மாறாவின் கசப்பை என்னில் நீங்க செய்தீரே, மதுரமான வாழ்வை எனக்கு திருப்பி தந்தீரே. மாறாவின் கசப்பை என்னில் நீங்க செய்தீரே, மதுரமான வாழ்வை எனக்கு திருப்பி தந்தீரே. அமர்ச்சினால் எந்த நொள்ள நிரம்ப செய்தீரே. ஆமீன். மகிழ்ச்சியினால் எந்த நொள்ள நிரம்ப செய்தீரே. மகிமைப்படுத்துவேன், ஆமீன், மகிமைப்படுத்துவேன். ஜீவனுள்ள காலமெல்லாம் உம்மை உயர்த்துவேன். ஆமீன். மகிமைப்படுத்துவேன், உம்மை மகிமைப்படுத்துவேன். ஜீவனுள்ள காலமெல்லாம் உம்மை உயர்த்துவேன். திரும்பி பார்க்கிறேன் வந்த பாதையை, கண்ணீரோடு கர்த்தாவே நன்றி சொல்கிறேன். திரும்பி பார்க்கிறேன் வந்த பாதையை, கண்ணீரோடு கர்த்தாவே நன்றி சொல்கிறேன். ஏசாயா 41:10 படியாக, அஞ்சாதே நான் உன்னுடன் இருக்கிறேன், கலங்காதே நான் உன் கடவுள், நான் உனக்கு வலிமை அளிப்பேன், உதவி செய்வேன், என் நீதியின் வலக்கரத்தினால் உன்னை தாங்குவேன். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி இயேசுவே, நன்றி அப்பா. இந்த கூடிய ஆசீர்வதிங்கப்பா. சோதனை அருளால் வேலை கதறி கூப்பிட்டேன், சூறாமல் உன் கரத்தால் அணைத்து கொண்டீரே. சோதனைகள் சூழ்ந்த வேலை கதறி கூப்பிட்டேன், சூறாமல் உன் கரத்தால் அணைத்து கொண்டீரே. சொல்லி முடியா நன்மைகளை எனக்கும் செய்தீரே. ஆமீன். சொல்லி முடியா நன்மைகளை எனக்கும் செய்தீரே. நன்றி சொல்லுவேன், நன்றி சொல்லுவேன். ஜீவனுள்ள காலமெல்லாம் உம்மை உயர்த்துவேன். நன்றி சொல்லுவேன், ஆமென், நன்றி சொல்லுவேன். ஜீவனுள்ள காலமெல்லாம் உம்மை உயர்த்துவேன். திரும்பி பார்க்கிறேன் வந்த பாதையை, கண்ணீரோடு கர்த்தாவே நன்றி சொல்கிறேன். திரும்பி பார்க்கிறேன் வந்த பாதையை, கண்ணீரோடு கர்த்தாவே நன்றி சொல்கிறேன். நடத்தினீர் என்னை அமர்ந்த தண்ணீர் அண்டையில், தூக்கினீர் என்னை உந்தன் பிள்ளையாக்கினேன். திருப்பி தர ஒன்றுமில்லையே. திரும்பி பார்க்கிறேன் வந்த பாதையை, கண்ணீரோடு கர்த்தாவே நன்றி சொல்கிறேன். திரும்பி பார்க்கிறேன் வந்த பாதையை, கண்ணீரோடு கர்த்தாவே நன்றி சொல்கிறேன். ஆமென் அப்பா, நன்றி சொல்கிறோம் ஆண்டவரே. எரேமியா 1 ஆண்டவரே 9, 7, 8, 9, 10 படியாக, ஹல்லேலூயா. யாரிடமெல்லாம் உன்னை அனுப்புகிறேனோ அவர்களிடமெல்லாம் நீ சொல், எவற்றையெல்லாம் சொல்லுமாறு நான் உனக்கு கட்டளை இடுகிறேனோ அவற்றையெல்லாம் சொல். அஞ்சாதே, நான் உன்னோடு இருக்கிறேன். ஆண்டவர் தம் கையை நீட்டி என் வாயை தொட்டு என்னிடம் கூறியது இதோ பார், என் சொற்களை உன் வாயில் வைத்துள்ளேன். பிடுங்கவும் தகர்க்கவும் அழிக்கவும் கவிழ்க்கவும் கட்டவும் நடவும் இன்று நான் உன்னை மக்கள் இனங்கள் மேலும் அரசுகள் மேலும் பொறுப்பாளனாக ஏற்படுத்தியுள்ளேன். ஆமீன். ஹல்லேலூயா. வார்த்தையின்படியாக பாடிமை ஆசீர்வதிப்பவரே, உமக்கு நன்றி செலுத்தி ஒப்பு கொடுத்து செபிக்கிறேன். தொடர்ந்து பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. அடிமை மறைத்து நீர் வெளிப்பட போகிற மகா கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்தி எல்லா துதி கனம் மகிமையும் ஒருவருக்கும் மட்டுமே செலுத்துகிறேன். அப்பா தந்தையே, எங்கள் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். மாணவர்களே, இன்றைய நாளில்
என்னையும் உங்களை இந்த கூடுகையின் மூலம் அழைத்திருக்கிறார் என்றால் ஏதோ ஒரு இறை வார்த்தை மூலமாக, ஒரு இறை வார்த்தை என்ற மன்னா மூலமாக ஆண்டவர் நமக்கு வாழ்வு கொடுப்பதற்காகவே அழைத்திருக்கிறார் என்பது எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. இயேசுவில் அன்பானவர்களே, இந்த உலகத்திலே எத்தனை பேரை இருக்கின்றார்கள், எத்தனை பேரோ எந்தெந்த குழுக்கள்ல இருக்கிறார்கள். ஆயிரம் ஆண்டவர் இந்த விடியற்காலை விண்மின் குழு வழியாக நம் ஒவ்வொருவரையும் இணைத்து இறை வார்த்தை என்ற மன்னாவை தந்து நமக்கு வாழ்வு கொடுக்க வந்திருக்கின்ற நம்முடைய ஆண்டவருக்கு நம் கரங்களை தட்டி ஆராதனை சொல்வோமா? கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமா? ஆண்டவரை, இன்று நீர் எனக்கு தரவிருக்கின்ற இறை வார்த்தை என்ற மன்னாவுக்காக உமக்கு கோடி நன்றி செலுத்துகிறேன் அப்பா. அந்த வார்த்தை எனக்குள் கடந்து வந்து அந்த வார்த்தையின்படி நான் வழி நடக்க, செயல்படுத்த, சிந்தித்து செயல்படுத்த எனக்கு உதவி புரியுங்க என்று நாம் இன்றைய நாளிலே கேட்டு ஹல்லேலூயா தொடர்ந்து இறை வார்த்தைக்கு செவிமடிப்போம். ஆமென். ஹல்லேலூயா. இயேசுவில் பிரியமானவர்களே, இன்றைய நாளில் அன்னை மரியாவின் ஹல்லேலூயா அன்னை மரியாளுடைய இதயம் இல்லையா, மாசற்ற இருதயத்தை நாம் இன்றைய நாளிலே சிறப்பிக்கின்றோம். இன்றைய இறை நற்செய்தி வாசக நூல்களும் நமக்கு அதை பற்றி தான் விளக்கி தருகின்றது. ஹல்லேலூயா. நன்றி இயேசுவே. அன்னை மரியாவின் இதயம் ஒரு அன்பு நிறைந்த இதயமாக இருக்கின்றது. ஆமென். ஹல்லேலூயா. அது நமக்கு அனைவருக்குமே தெரியும். அது போன்று இயேசுவில் பிரியமானவர்களே, இறைவனின் விருப்பத்திற்காக எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்ட இதயம் நம் அன்னை மரியாவின் இதயம். ஆமென். ஹல்லேலூயா. கடவுளுடைய விருப்பத்தை நிறைவேற்ற மகனின் சாவு மற்றும் அவருடைய பிரிவு எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டு வாழ்ந்த ஒரு இதயம் நம் அன்னை மரியாவின் இதயம். ஆமென். ஹல்லேலூயா. அந்த மாசில்லாத இதயம். ஆமென். ஹல்லேலூயா. தன் மகன் இயேசுவின் வழியில் நடப்பதற்கு உங்களையும் என்னையும் அரவணைத்துக் கொண்ட ஒரு நல்ல அன்பு நிறைந்த இதயம். ஆமென். ஹல்லேலூயா. அவரிடம் இயேசுவின் வழியில் நடக்க ஹல்லேலூயா பலம் கேட்போம். இன்றைய நாளிலே அன்னை மரியாவை நோக்கி அவரிடம் நாம் இயேசுவின் வழியில் நடப்பதற்கு இன்றைய நாளிலே அந்த வாசற்ற இருதயத்தை கொண்டிருக்கின்ற நமது அன்னை மரியாவின் இடம் நோக்கி நாம் என்ன கேட்போம்? பலம் கேட்போம். ஆமென். ஹல்லேலூயா. அந்த தாய்க்கு இந்த நேரத்திலே நாம் நன்றி செலுத்துவோம். ஏனென்றால் நமக்கு இந்த ஒரு மீட்பரை, ஒரு இரட்சகரை நம் அனைவருக்குமே ஒரு பாவத்துக்கு கழிவாயாக தந்த ஒரு அன்பான, ஒரு அதிசயமான, ஒரு அற்புதமான, மாசற்ற ஒரு இருதயம் உள்ள ஒரு தாய் நமது அன்னை மரியாள். ஆமென். அந்த அன்னை மரியாவுக்கு, இந்த மீட்பரை தந்த அன்னை மரியாவுக்கு நாம் இந்த நேரத்திலே ஒரு முறை மனதார அந்த தாய்க்கு நன்றி செலுத்துவோம். ஆமென். ஹல்லேலூயா. நன்றி தாயே. ஹல்லேலூயா. மரியே வாழ்க, மரியே வாழ்க. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நன்றி இயேசுவே. நன்றி அப்பா. இயேசுவில் பிரியமானவர்களே, அப்படிப்பட்ட அந்த தாய் மரியா எப்படிப்பட்டவளாக இருக்கின்றாள் என்று சிந்தித்து பார்க்கும் பொழுது இயேசுவில் பிரியமானவர்களே, நாம் ஏற்கனவே பார்த்தது போல ஒரு அன்பு நிறைந்த இதயம், மாசில்லாத இதயம், மாசற்ற இதயம், எல்லாவற்றையும் பிறருக்கென்று ஏன் தன் மகனுடைய சாவையே, ஆமென், ஹல்லேலூயா, அத்தனையும் நமக்காக விட்டு தந்தவள் நமது அன்னை மரியா தாயானவள். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கடவுளின் அன்பு இயேசு வழியாக நமக்கு வந்தது இல்லையா? கடவுள் வழியாக, கடவுளின் அன்பு இயேசு வழியாக நமக்கு வந்தது. அது நமக்கு அனைவருக்குமே தெரியும். அதை கொண்டு வந்த காரணமாக இருந்தது அன்னை மரியாள். ஆமென். அது ஒருபோதும் ஒரு மறக்க முடியாத உண்மையாக இருக்கின்றது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப அன்னை மரியாள், எனவே இயேசு வழியாக நாம் பெற்றுக்கொண்டு அன்பை நினைத்து வாழ்கிற போதெல்லாம், அந்த அன்பை நினைத்து வாழ்கிற போதெல்லாம் அன்னை மரியாளையும் நாம் மறப்பதில்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி இயேசுவே. நம் அன்றாட வாழ்விலும் கூட இயேசுவில் பிரியமானவர்களே, நாம் நிறைய பார்க்கின்றோம், நிறைய கேட்கின்றோம், நிறைய வாசிக்கின்றோம். ஹல்லேலூயா. நிறைய பார்க்கின்றோம், நிறைய கேட்கின்றோம், நிறைய ஹல்லேலூயா வாசிக்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, இவை அனைத்தையுமே செய்கின்ற நாம், சற்று சிந்திக்க அழைக்கிறேன் அன்பார்ந்தவர்களே, இவை அனைத்தையுமே செய்கின்ற நாம் இதை முழுமையாக நாம் புரிந்து கொள்ளாத நிலையிலே நாம் இருக்கின்றோம். ஹல்லேலூயா. மற்றவரிடம் கேட்கிறோம், அதை அறிந்து கொள்ள முயற்சிக்கிறோம். அதை கேட்டாலும் அவர்கள் சொன்னாலும் அதிலே பல நேரங்களில் நாம் என்ன செய்வதில்லை இயேசுவில் பிரியமானவர்களே, அதிலே நாம் முழுமையையும் ஒரு நிறைவையும் நாம் என்ன செய்வதில்லை, இருப்பதில்லை. அதை நாம் என்ன செய்வதில்லை, அதை உணர முடிவதில்லை, பெற்றுக்கொள்ள முடிவதில்லை. இதே நிலைதான் இயேசுவில் பிரியமானவர்களே அன்னை மரியாளின் வாழ்விலும் வந்தது. அது என்னவென்றால் இயேசுவில் அன்பார்ந்தவர்களே, இயேசுவின் பிறப்பு
பிறப்பின் அறிவிப்பு ஒரு செய்தியாக இருந்தது. இயேசுவின் பிறப்பு ஒரு செய்தியாக இருந்தது. இயேசுவின் பிறந்த பொழுது அந்த ஞானிகள் பார்க்க வந்த பொழுது, அன்பார்ந்தவர்களே, ஞானிகள் காண வந்தது ஒரு செய்தியாக இருந்தது. அது மட்டுமல்லாமல் அந்த இயேசுவின் பிறப்பை காண வந்த அந்த ஞானிகள் அவர்கள் செய்த அந்த செயல்பாடுகள், மண்டியிட்டு செய்த காரியங்கள், சொன்ன வார்த்தைகள், கொண்டு வந்த அருள் அடையாளங்கள் அத்தனையுமே ஒரு செய்தியாக இருந்தது. அதன் பின்பு 12 வயதில் காணாமல் போன அந்த ஒரு செய்தியாக இருக்கிறது. பிரியமானவர்களே, பெற்றோர்களிடம் பிள்ளைகள் கேள்வி கேட்கும் பொழுது அவர்களுக்கு எப்படி பதில் சொல்வது என்று கூட தெரியாத ஒரு சூழ்நிலையில் நாம் நின்று கொண்டிருக்கின்றோம். அதைத்தான் நாம் பார்க்கின்றோம். எதுவும் சொல்ல முடியாத ஒரு சூழ்நிலை அன்று இயேசு சொன்னவற்றை கேட்டு அப்பா அனைவருமே வியந்து பார்த்தார்கள். அந்த இடத்திலே, அந்த எருசலேம் அந்த ஆலயத்துக்குள்ளாக. அல்லேலூயா. இயேசு சொன்னவற்றை கேட்டு அனைவருமே வியந்து பார்த்ததாக நம் விவிலியத்திலே வாசிக்கிறோம். ஞானிகள் மத்தியிலே இந்த செய்தி உரைக்கப்பட்டது இல்லையா? இதைத்தான் உள்ளத்திலே இருத்தி சிந்தித்துக் கொண்டிருந்தாள் அன்னை மரியாள் என்று கூட நாம் விவிலியத்திலே பார்க்கின்றோம். இதனை கடவுள் வெளிப்படுத்த வேண்டும் என்று அவர் என்ன செய்கின்றார்? அன்னை மரியாள் தியானிக்கின்றார். மறைபொருளை வெளிப்படுத்தும்படிக்காக, அதை புரிந்து கொள்ளும்படிக்காக, அந்த மறைபொருளை எனக்கு வெளிப்படுத்துங்க இயேசுவே ஆண்டவரே என்று சொல்லி அவர் ஆண்டவர் சமூகத்தில் அமர்ந்து தியானிக்கிறார். அதை குறித்து சிந்திக்கிறார். அதை குறித்து வெளிப்பாடு தரும்படிக்காக ஆண்டவரிடத்தில் கேட்கிறார். அல்லேலூயா. முழுமையாக அர்ப்பணிக்கிறார் தன்னை. ஹல்லேலூயா. அவர் தருகின்ற வெளிப்பாடுக்காக காத்திருக்கின்றார். இன்றைய நாளிலும் கூட இயேசுவில் பிரியமானவர்களே, நாமும் நிறைய காரியங்களை குறித்து ஏற்கனவே சொன்னது போன்று சிந்திக்கிறோம், கேட்கிறோம், வாசிக்கிறோம், பார்க்கிறோம், அனைத்தையுமே செய்கிறோம். ஆனால் அதில் ஒரு முழுமையான நிறைவை நாம் காண முடியாமல் இருக்கின்றோம். அதை குறித்து ஆண்டவர் சமூகத்திலே அந்த வெளிப்பாடுக்காக காத்திருக்கின்றோமா என்று பார்க்கின்ற பொழுது அது ஒரு கேள்விக்குறியாக இருக்கின்றது. இயேசுவில் பிரியமானவர்களே, இன்றைய நாளிலும் கூட அந்த வெளிப்பாடுக்காக காத்திருக்க வேண்டும் என்று கற்றுத் தருகின்றார். ஹல்லேலூயா. யோவான் 16:13 வாசிக்கிறோம். அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. அங்க வாசிக்கிறோம், உண்மையை வெளிப்படுத்தும் தூய ஆவியானவர் வரும் பொழுது, ஹல்லேலூயா, 14:13 வாசிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி ஆண்டவரே. அங்கே வாசிக்கிறோம் யோவான் நூலிலே, உண்மையை வெளிப்படுத்தும் தூய ஆவியானவர் வரும் பொழுது, 16:13 யோவான் 16:13 வாசிக்கிறோம், உண்மையை வெளிப்படுத்தும் தூய ஆவியார் வரும்போது அவர் முழு உண்மையை நோக்கி உங்களை வழி நடத்துவார். அவர் தாமாக எதையும் பேச மாட்டார், தாம் கேட்பதையே பேசுவார், வரப்போகிறவற்றை உங்களுக்கு அறிவிப்பார். ஆமென். அல்லேலூயா. இப்படித்தான் அன்பார்ந்தவர்களே, அன்னை மரியாளுக்கும் உண்மையை வெளிப்படுத்துகின்ற தூய ஆவியானவர் வந்து முழு உண்மையை நோக்கி அன்னை மரியாளை என்ன செய்தார்? வழி நடத்தினார் என்பதை பார்க்கிறோம். அந்த ஆவியானவர் முற்றிலுமாக வரப்போகிறவற்றை அனைத்தையுமே அன்னை மரியாளுக்கு அறிவித்ததாக நாம் பார்க்கின்றோம். அல்லேலூயா. அது மறைப்பொருளாக இருந்ததாக பார்க்கின்றோம். அந்த மறைப்பொருள் நிறைவேறுகின்ற நாளிலே அந்த மீட்பை அவர் என்ன செய்கிறார்? பெற்றுக்கொள்கிறார். அல்லேலூயா. அந்த மீட்பு அவருக்கு ஒரு ரட்சிப்பு. அந்த ரட்சிப்பு, அந்த மீட்பு தந்த இயேசு, அவரே இயேசு இல்லையா? அல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்பார்ந்தவர்களே, மரியாளின் மாசற்ற இருதயத்துக்கு தன்னை முழுவதும் ஒப்பு கொடுக்கும் ஜெபம் என்று நாம் படிக்கிறோம் இல்லையா? அந்த தியானிக்கிறோம், அந்த ஜெபங்களை தியானிக்கிறோம். அந்த 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 ஜெபத்திலே உள்ள ஒரு முக்கியமான வரிகள் எல்லாம் நாம் நினைத்து பார்த்து சிந்தித்து தியானித்தவர்களாக அந்த ஜெபங்களை சொல்லுகிறோமா என்று பார்க்கின்ற பொழுது 100% அது இருக்குமா என்று பார்க்கும் பொழுது அது கேள்விக்குறியாக இருக்கும். இயேசுவில் பிரியமானவர்களே, ஓ அமலறுப்பவ தாயே, இதோ பாவியாகிய நான். அப்ப நான் பாவி என்று எவள் ஒருவள் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறார்களோ அங்கு மீட்பு உண்டு, அங்கு ரட்சிப்பு உண்டு, அங்கு ஆசீர்வாதம் உண்டு. அன்பு சகோதர சகோதரிகளே,
அதை நாம் புரிந்து கொள்ளாதவர்களாகவே சில வேளைகளில் மற்றவர்களை பாவி என்ற ஒரு நிலையிலே குற்றம் சாட்டுகிறோம், பார்க்கிறோம், சிந்திக்கிறோம், அவர்களை நடத்துகிறோம். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு நிலையில் நாம் இருக்கின்றோமா? இன்றைய நாளில் அதை மாற்றி அமைக்க ஆண்டவர் அழைப்பு விடுக்கின்றார். இயேசுவில் பிரியமானவர்களே, ஞானஸ்தானத்தில் கொடுத்த வார்த்தை பாட்டை உமது கரங்களில் புதுப்பித்து உறுதிப்படுத்துகிறோம். என்ன அந்த ஞானஸ்தானத்தில் நாம் ஒரு உறுதிப்பாட்டை கொடுக்கிறோம் என்று பார்க்கின்ற பொழுது, பசாசையும் அதன் கிரியைகளையும் ஆரவாரங்களையும் விட்டு விடுகிறேன். என்னை நித்திய ஞானமாகிய இயேசு கிறிஸ்துவுக்கு முழுவதும் கையளித்து என் ஜீவிய காலம் முழுவதும் எனக்கு நேரிடும் துன்பங்களையும் அவருடைய பாடுகளோடு ஒன்றிக்க முன்னே விட இன்னும் அவருக்கு அதிக பிரமாணிக்கமாக இருப்பதாக வாக்களிக்கிறேன் என்று. ஹல்லேலூயா. அந்த வரிகளை சொல்லி இருக்கிறபடி இயேசுவில் பிரியமானவர்களே, எல்லா பாடுகளின் மத்தியிலும் நாம் ஆண்டவரோடு இருக்கின்றோமா என்று சிந்திப்போம். பாடுகள் வந்தவுடனே அங்கே ஆண்டவர் இருக்கின்றார், இங்கே அற்புதம் நடக்கின்றது, அங்கே அவர்களை தேடி போனால் இது நடக்கின்றது, இவர்களை தேடி போனால் இது ஆகும் என்று சொல்லி ஆண்டவர் மேலுள்ள அந்த நம்பிக்கையை பற்று தளர்ந்து போனவர்களாக மற்றவர்களை தேடி செல்கின்றோமா? சிந்திப்போம் அன்பார்ந்தவர்களே. ஹல்லேலூயா. சகல மோட்ச வாசிகளுக்கு முன் உம்மை என் அன்னையும் ஆண்டவளுமா தெரிந்து ஹல்லேலூயா ஆண்டவளுமாய் தெரிந்து கொள்கிறேன். உமது அடிமையாகிய என் ஆத்துமத்தையும் சரீரத்தையும் என் உள்ளந்திரிகளையும் ஐம்பலன்களையும் என் ஜீவிய காலம் முழுவதும் நான் செய்யும் நற்செயல்களையும் பலன்களையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறேன். என்னையும் எனக்கு சொந்தமான ஹல்லேலூயா என்னையும் எனக்கு சொந்தமான யாவற்றையும் இப்பொழுதும் எப்பொழுதும் கடவுளின் அதிமிகு தோத்திரத்துக்காக உமது பிரியப்படி நீரை முழு உரிமையுடன் ஆண்டு நடத்த என்னை கையளிக்கிறேன் என்று கையளிக்கிறோம். அன்பார்ந்தவர்களே, அந்த தாயிடம் நாம் கையளிக்கிறோமா? சகலத்தையும் எங்கள் தாயாரை, எங்களுக்காக பரிந்துரைத்து செபிப்பு இந்த தாயாரை நாங்கள் அனைத்தையும் கையளிக்கிறோம் என்று செபிக்கிறோமா? ஹல்லேலூயா. முழு உள்ளத்தோடும் முழு ஆன்மாவோடும் முழு ஆற்றலோடும் கடவுளாகிய ஆண்டவரிடம் அன்பு கூறுவாயாக என்று லூக்காஸ் 10:27 நாம் வாசிக்கிறபடியாக அந்த வார்த்தையின்படி நாம் ஆண்டவரிடத்திலே ஒப்பு கொடுக்கிறோமா? செயல்படுகிறோமா? சிந்திப்போம் அன்பார்ந்தவர்களே. ஹல்லேலூயா. மரியாவின் மாசற்ற இருதயம் நம் ஒவ்வொருவருக்காகவும் எல்லாருக்காகவும் எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் தாயே. ஆமென். ஹல்லேலூயா. எசாயா 61 அதிகாரம் 9-11 நாம் வாசிக்கிறோம். எசாயா 61:9 நாம் வாசிக்கிற வசனத்தை ஒருவர் வாசிப்போம். ஹல்லேலூயா. எசாயா 61:9-11 பார்க்கின்ற பொழுது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அன்பார்ந்தவர்களே, அவர்கள் வரிமரபினர் பிற இனத்தாரிடையும் அவர்கள் வழித்தோன்றல்கள் மக்களினங்கள் நடுவிலும் புகழடைவார்கள். அவர்களை காண்பவர் யாவரும் அவர்களை ஆண்டவரின் ஆசி பெற்ற வழிமரபினர் என ஏற்றுக்கொள்வார்கள். ஆண்டவரில் நான் பெருமகிழ்ச்சி அடைவேன். என் கடவுளில் என் உள்ளம் பூரிப்படையும். மலர் மாலை அணிந்த மணமகன் போலும் நகைகளால் அழகுபடுத்தப்பட்ட மணமகள் போலும் விடுதலை என்னும் உடைகளை அவர் எனக்கு உடுத்தினார். நேர்மை என்னும் ஆடையை எனக்கு அணிவித்தார். ஆமென். ஆமென். அன்பார்ந்தவர்கள், எத்தனை மகிழ்ச்சி மாத்திரமல்ல, பெரும் மகிழ்ச்சி அடைவேன் என்று கடவுளில் என் உள்ளம் பூரிப்படையும் என்று சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தைகள் விடுதலை என்னும் உடைகளை அவர் எனக்கு கொடுத்தினார் என்று. ஹல்லேலூயா. இத்தனை வார்த்தைகள் வழி மரபினர் பிறவினத்தாரிடையும் அவருடைய வழித்தோன்றர்கள் மக்களினங்கள் நடுவில் புகழடைவார்கள் என்று. இத்தனை வார்த்தைகள் வழியாக நம்முடைய வழிமரபாக இருக்கட்டும், நாம இருக்கட்டும், இந்த வார்த்தையின்படி இருக்கிறதா என்று சிந்திப்பவன் வாழ்ந்தவர்கள். இவதானே, இந்த பிள்ளை தானே, இந்த வழிமரபிலிருந்து வந்தவள் தானே, இந்த குலத்திலிருந்து வந்தவள் தானே. அன்று யோசேப்பு அன்னை மரியாளை சொன்னார்கள் அல்லவா, இவர் யோசேப்பின் மகன் தானே என்று இயேசுவை சொன்னார்கள் இல்லையா? அதே போன்று அந்த நிலை மாற்றப்பட்டு பிறவினத்தாருக்கு ஒரு மீட்பை அருளும், அவர்களும் மீட்பை கண்டு கொள்ளும் விதமாக ஒரு பெரும் மகிழ்ச்சியை ஊட்டும் நற்செய்தியை தந்தவள் அன்னை மரியாள். அதே போன்று நம்முடைய பிள்ளைகள்
இந்த வழிமரபை போன்று, அன்னை மரியாளின் வழிமரபை போன்று இருக்கிறதா, அல்லது இந்த வார்த்தைகளுக்கு அப்படி ஒரு எதிர்மறையாக இருக்கிற ஒரு வழிமரபாக நம்முடைய வழிமரபு, நம்முடைய வாழ்க்கை முறை இருக்கிறதா என்று சிந்திப்போம் அன்பார்ந்தவர்களே. லூகாஸ் 2ஆம் அதிகாரம் 41 51 வரை உள்ள வசனங்களை நாம் வாசிக்கின்ற பொழுது, அங்கே 12 வயதிலே காணாமல் போன இயேசுவை பற்றி பார்க்கிறோம். அவர்கள் தேடி அலைகிறார்கள். ஒரு நாள் பயணம் முடிந்தது. 3 நாளுக்கு பிறகு இயேசுவை அங்கே கண்டுகொள்கிறார்கள், அதுவும் எருசலேம் ஆலயத்திலே. அங்கு பார்க்கின்ற பொழுது இயேசுவானவர் அங்கே ஞானிகள் மத்தியிலே ஒரு மெய்சிலிருக்கக்கூடிய அளவுக்கு அவருடைய வார்த்தைகள் இறைத்தன்மை மிகுந்ததாகவும் இல்லையா அங்கே வாசிக்கிறோம். அவர் அளித்த பதில்களையும் அவர்கள் அவருடைய புரிந்து கொள்ளும் திறனையும் கண்டு என்ன செய்தார்களாம்? மலைத்து போனார்களாம். அப்ப நம்முடைய நாவிலிருந்து வருகின்ற வார்த்தைகள் எப்படிப்பட்டதாக இருக்கின்றது? ஒரு சமூகத்திலே நாம் அமர்கின்றோம், அல்லது ஒருவர் மத்தியிலே நாம் அமர்கின்றோம், ஒருவரிடத்திலே நாம் பேசுகின்றோம், சிந்திக்கிறோம் என்றால் அந்த நேரத்திலே ஆண்டவருடைய இறை வார்த்தைகள் நம்மிடத்திலே அது ஒரு சிந்திக்கக்கூடிய அளவுக்கு இருக்கின்றதா, அல்லது உலக போக்கிலான மாய இச்சைகள் அல்லது உலக போக்கிலான அந்த அழகுக்கு சம்பந்தமான இல்லையா வார்த்தைகளால் அலங்கரிக்கப்பட்டவர்களாக செயல்படுகின்றோமா என்று சிந்திப்போம். அந்த தாயானவள் ஏன் இப்படி செய்தா? இதோ பார், உன் தந்தையும் நானும் உன்னை மிகுந்த கவலையோடு தேடிக்கொண்டிருந்தோம் என்று. நீங்கள் என்னை ஏன் தேடினீர்கள்? நான் என் தந்தையின் அலுவல்களில் ஈடுபட்டிருக்க வேண்டும் என்று உங்களுக்கு தெரியாதா என்று. அதை சொன்னதை அவர்கள் அதை கேட்ட உடனே அவர்கள் என்ன செய்கிறார்கள்? அவர்கள் ஒரு வார்த்தை கூட அங்கே சொல்ல முடியவில்லை. இதே போன்றுதான் நம்முடைய பிள்ளைகள் நம்மிடத்துல கேட்கின்ற கேள்விகளுக்கு சில வேளைகளில் இவர்களுக்கு என்ன பதில் சொல்வது என்று தெரியாத நிலையில் நாம் நிற்கின்றோம் இல்லையா? அதே போன்றுதான் அவள் அந்த நிகழ்ச்சிகள் எல்லாவற்றையும், அன்னை மரியாள் அந்த நிகழ்ச்சிகள் எல்லாவற்றையும் தமது உள்ளத்தில் பதித்து வைத்தவளாக சிந்தித்துக் கொண்டிருந்தாள் ஆண்டவர் சமூகத்திலே. ஹல்லேலூயா! அப்படி நாம் இருக்கின்றோமா? அல்லது சிந்திக்காதவர்களாக ஆண்டவர் சமூகத்திலே காத்திருக்காதவர்களாக பயணித்துக் கொண்டிருக்கின்றோமா? நம்முடைய சிந்தனையாக இருக்கட்டும், சொல் செயல்களாக இருக்கட்டும், இதே போன்று ஒரு சாந்தமாக இல்லையா தாழ்ச்சி குணம் உள்ளவள் நம்முடைய அன்னை மரியாள். அந்த அலங்கரிக்கப்பட்ட குணத்தை கொண்டவர்களா நாம இருக்கின்றோமா? அல்லது சடசடவென்று சிந்திக்காமல், எதையுமே சிந்திக்காமல், யோசிக்காமல் நாம் ஒவ்வொரு காரியங்களையும் எடுத்து செயல்படுத்துகிறோமா? செயலிலே இறங்குகிறோமா? சிந்திப்போம். ஆண்டவர் சமூகத்தில் வைத்து சிந்தித்துக் கொண்டிருந்தாள் என்று நாம் சிந்திக்கிறோமா? அன்பார்ந்தவர்களை யோசித்து பாருங்கள். உரோமையர் 5ஆம் அதிகாரம் 19வது இறைவார்த்தையிலே சொல்லப்பட்டிருக்கிறது. இன்றைய நாளிலே ஆண்டவர் நமக்கு தருகின்ற ஒரு வார்த்தை யோவான் 5ஆம் அதிகாரம் 19வது இறைவார்த்தை. ஒரு மனிதரின் கீழ்ப்படியாமையால் பலர் பாவிகளானது போல் ஒருவரின் கீழ்ப்படிதலால் பலர் கடவுளுக்கு ஏற்புடையவர் ஆவார்கள். ஆமென். அப்ப ஒரு மனிதரின் கீழ்ப்படிதலால், அல்லேலூயா, கீழ்ப்படியாமையால் பலர் பாவிகளுக்கு உள்ளானது போல் ஒரு மனிதரின் கீழ்ப்படிதலால் பலர் கடவுளுக்கு ஏற்புடையவர் ஆனார்கள் என்று இந்த வார்த்தையை நாம் சிந்தித்து பார்க்கின்ற பொழுது அன்பார்ந்தவர்களே, தொடக்கத்திலே இந்த கீழ்ப்படிதல் அன்று ஏவாளிடத்திலே இல்லை. அன்று ஏவாளிடத்திலே அந்த கீழ்ப்படிதல் இல்லை. இன்று அதே கீழ்ப்படிதலால் மரியாள், அன்னை மரியாள் இல்லையா, கீழ்ப்படிதல் அடையாளமாக அந்த வானதுதர் வழியாக ஆண்டவர் எல்லாம் வல்ல இறைவன் கொடுத்த அந்த செய்தியை ஏற்றுக்கொண்டு கீழ்ப்படிந்தார். அன்று ஏவாள் கீழ்ப்படியல, இந்த கட்டளைகளுக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்று சொல்லி அதை கீழ்ப்படியவில்லை. ஆனால் அன்று ஏவாள், இன்று மரியாள் கீழ்ப்படிந்தார். அந்த வார்த்தைக்கு இதோ அடியவள் என்று அந்த ஏற்றுக்கொள்கிறேன், ஃபுல் சரண்டர். ஹல்லேலூயா! அப்ப அந்த வார்த்தைகளுக்கு அவள் கீழ்ப்படுகின்றாள்.
அன்று ஏவாள் கீழ்ப்படியல, இன்று மரியாள் கீழ்ப்படிந்தார். அப்ப அந்த கீழ்ப்படிதல் கடவுளுக்கு ஏற்புடையவர்களாக நம்மை கொண்டு செல்கிறது என்பதை சிந்திக்க இன்றைய நாளிலே அழைப்பு விடுக்கின்றார். இயேசுவில் அன்பானவர்களே, நம்முடைய மனைவியாக இருக்கட்டும், நம்முடைய கணவராக இருக்கட்டும், நம்முடைய பிள்ளைகளாக இருக்கட்டும், நாம் யாருக்கு கீழ் இருக்கின்றோமோ அவர்களுக்கு நாம் கீழ்ப்படிய கடமைப்பட்டிருக்கின்றோம். ஆமென், ஹல்லேலூயா. அந்த கீழ்ப்படிதல் நம்மிடத்திலே இருக்கிறதா என்று சிந்திப்போம் அன்பார்ந்தவர்களே. நம்முடைய கணவர் நமக்கு தலையாக இருக்கின்றார். ஹல்லேலூயா. எல்லாவற்றுக்கும் தலையாக நம்முடைய கடவுள் இருக்கின்றார். அந்த கடவுளுக்கு கீழ்ப்படுகின்றோமா? அவருக்கு அடுத்ததாக இருக்கின்ற நம்முடைய கணவருக்கு கீழ்ப்படுகின்றோமா? சிந்தித்து பார்ப்போம். பிள்ளைகள் தாய் தந்தையர்களுக்கு கீழ்ப்படுகின்றார்களா என்று சிந்திப்போம். அந்த கீழ்ப்படிதல் எங்கு சரிவு ஏற்படுகின்றதோ அங்கு என்ன செய்கின்றது? பாவம் நுழைகின்றது. அங்கு ஆண்டவரிடத்தில் இருந்து பிரிக்கப்படுகின்றோம். கடவுளுக்கு ஏற்புடைய ஒரு வாழ்க்கை நாம் வாழ முடியாமல் நிலை குலைந்து போகின்றோம். இயேசுவில் பிரியமானவர்களே, இத்தகைய நிலை குலைதல் நம்மிடத்தில் இருக்கிறது என்றால் நாம் கீழ்ப்படியவில்லை என்று சிந்திப்போம் அன்பார்ந்தவர்களே. நாம் கீழ்ப்படிதலை இழந்திருக்கின்றோம், அதனால் நாம் நிலை குலைந்து நிற்கின்றோம் என்று ஆண்டவர் இன்றைய நாளில் நம் ஒவ்வொருவருக்கும் உணர்த்தி கொடுக்கின்றார். நாம் ஆண்டவருடைய வார்த்தைகளுக்கு அன்னை மரியாளை போன்று ஆமேன் என்று சொல்லி கீழ்ப்படிதலை நாம் வெளிப்படுத்துகிறவர்களாக, கீழ்ப்படிதலை ஏற்றுக்கொள்கிறவர்களாக, அதன்படி வாழ்கிறவர்களாக இருக்கின்றோமா என்று சிந்திப்போம் அன்பார்ந்தவர்களே. உரோமையர் 6:23 வாசிக்கிறோம், பாவத்துக்கு கிடைக்கும் கூலி சாவு. ஹல்லேலூயா. மாறாக கடவுள் கொடுக்கும் அருள் கொடை நம் ஆண்டவர் கிறிஸ்து இயேசுவோடு இணைந்து வாழும் நிலை வாழ்வு. ஆமென், ஹல்லேலூயா. அப்ப பாவத்துக்கு கிடைக்கின்ற கூலி சாவு என்று பார்க்கிறோம். அப்ப பாவம் எப்படி வருகின்றது? கீழ்ப்படிதல் இல்லாத பொழுது பாவம் நுழைகின்றது. அங்கே ஏவாள் கீழ்ப்படியல, அங்க பாவம் நுழைந்ததாக பார்க்கின்றோம். இன்று அன்னை மரியாள் கீழ்ப்படிந்தார், அங்கே என்ன நடந்தது? ஆசீர்வாதம் நுழைந்தது. ஹல்லேலூயா. மீட்பு, ஹல்லேலூயா, அது நமக்கு கிடைக்கிறது. அந்த கீழ்ப்படிதல் நமக்கு இருக்கிறதா? யோசித்து பாருங்கள். அது நானாக கூட இருக்கலாம். ஹல்லேலூயா. இந்த குழுவில் இருக்கின்ற நீங்களாக கூட இருக்கலாம். நான் என் கணவருக்கு கீழ்ப்படுகின்றேனா? என் தலைவராக இருக்கின்ற என் கடவுளுக்கு நான் கீழ்ப்படுகின்றேனா? அவருடைய வார்த்தை தருகின்றதே, அந்த வார்த்தைகளுக்கு நான் கீழ்ப்படுகின்றேனா என்று சிந்திக்க அழைக்கின்றார். அப்பொழுது நாம் கீழ்ப்படுகின்ற பொழுது நாம் என்ன செய்கிறோம்? ஆண்டவர் கடவுள் கொடுக்கும் அருள் கொடையை நம் ஆண்டவர் கிறிஸ்து இயேசுவோடு இணைந்து வாழும் ஒரு நிலை வாழ்வை நாம் பெறுகின்றோம். அந்த நிலை வாழ்வை நாம் பெறாது இருக்கிறோம் என்றால் நாம் கீழ்ப்படியலை என்று அர்த்தம். ஆமென், ஹல்லேலூயா. அப்ப அந்த கீழ்ப்படிதல் எனக்குள் இருக்க வேண்டும், என் குடும்பத்துக்குள் இருக்க வேண்டும், என் வாழ்க்கைக்குள் இருக்க வேண்டும், என் உற்றார் உறவினர்கள் மத்தியில் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. நான் என்னை சுற்றி இருக்கின்ற, நான் எங்கெல்லாம் செல்கின்றேனோ அங்கு ஆசீர்வாதம். அன்று ஆபிரகாமுக்கு கொடுத்த ஆசீர்வாதத்தை நாம் அறிவோம். அவருக்கு கொடுத்த ஆசீர்வாதம், யாரை நீ ஆசீர்வதிப்பாயோ அவர்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள், யாரை நீ சபிப்பாயோ அவர்கள் சபிக்கப்படுவார்கள் என்று. ஹல்லேலூயா. அப்ப அத்தனை ஆசீர்வாதங்கள் நமக்கும் ஆபிரகாமை போன்று வேண்டும் என்றால் நாம் கீழ்ப்படிய வேண்டும். அந்த ஆபிரகாம் கீழ்ப்படிந்தார். அவர் சொன்ன ஒரு வார்த்தை, உனக்கு நான் ஒரு சந்ததியை தருவேன் என்று. எண்ண முடியாத அளவுக்கு கடல் மணலை போன்று, ஹல்லேலூயா, வானத்து விண்மீன்களை போன்று உனக்கு அப்படி ஒரு வழிமரபனை நான் உனக்கு தருவேன், உன் சந்ததிகளை நான் பெருக்குவேன் என்று அவர் அந்த வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்தார், நம்பினார். அந்த நம்பிக்கை அவர் நீதியாக கருதின நிமித்தம் அவருக்கு ஆசீர்வாதங்கள் வழங்கப்பட்டது என்று நான் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அப்ப இயேசுவில் அன்பானவர்களே, பாவம் எப்பொழுது நுழைகிறது என்றால் கீழ்ப்படிதல் எங்கு சரிவு ஏற்படுகின்றதோ அங்கு பாவம் நுழைகின்றது. பாவம் நுழைந்தால் நாம் அருள் கொடைகளை இழந்து விட்டவர்களாக, ஆசீர்வாதங்களை இழந்து விட்டவர்களாக, நிலை வாழ்வை நோக்கி பயணிக்க முடியாதவர்களாகவே நாம் மாண்டு விடுகிறோம். ஹல்லேலூயா. பாவம் என்ற நிலையில் மாண்டு விடுகிறோம். ஹல்லேலூயா. அப்ப பாவத்தில் விழுந்து கிடக்கின்ற அனைவருமே செத்தவர்களுக்கு சமம். ஹல்லேலூயா. அவர்கள் உயிரோடு இருந்து வாழ்ந்தும் அவர்கள் இறந்தவர்களுக்கு சமமாகவே கருதப்படுகிறார்கள். ஹல்லேலூயா. உரோமையர் 6:15-16 நாம் வாசிக்கிறோம். அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, சட்டத்துக்கு உட்பட்டவர்களாய் இராமல் அருளின் ஆட்சிக்கு உட்பட்டு இருப்பதால் நாம் பாவம் செய்யலாமா? ஹல்லேலூயா. ஒருபோதும் கூடாது என்று. ஹல்லேலூயா. அப்போ அருளின் ஆட்சிக்கு உட்பட்டவராய் நாம் இருக்கிறோம் என்று சொல்லிக்கொண்டு நாம் பாவம் செய்யலாமா? நான் அருளை பெற்றுக்கொண்டேன் என்று பாவம் செய்யலாமா? ஆண்டவருக்கு உகந்த ஒரு அச்ச உணர்வு நமக்கு இருக்க வேண்டும். திருப்பாடல் 2:11 நாம் வாசிக்கிறோம். அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அச்சத்தோடு ஆண்டவரை வழிபடுங்கள், நடுங்குங்கள், அவர் முன் அகமகிழுங்கள். அப்ப
அப்ப ஆண்டவர் சமூகம் நமக்கு அக மகிழ்வை மட்டுமே தான் தரும். கண்ணீருக்கு கவலைக்கு இடமே இல்லை, அது தராது இறையேசுவில் பிரியமானவர்கள். அப்ப அது நமக்கு கண்ணீர் கவலைகள் வருகிறது என்றால் அங்கே நாம் கீழ்ப்படிதல் இல்லை, அங்கே சரிவு இருக்கின்றது. அல்லேலூயா, அங்கே பாவம் இருக்கின்றது. நாம் என்ன செய்கிறோம்? அந்த சட்டத்துக்கு உட்பட்டவர்களாய் இருக்கிறோம் என்று நாம் சிந்திப்போம். அருளின் ஆட்சிக்கு உட்படல அப்படி என்று நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. ரோமேயர் 6ஆம் அதிகாரம் 16வது இறைவார்த்தையில வாசிக்கிறோம், எதற்கு அடிமைகளாக உங்களை ஒப்படைத்து கீழ்ப்படுகிறீர்களோ அதற்கே நீங்கள் அடிமைகள் என்பது உங்களுக்கு தெரியும் அன்றோ. ஹல்லேலூயா. அப்ப எதற்கு அடிமைகளாக நம்மை ஒப்படைத்து கீழ்ப்படுகிறோமோ, அது ஆசைகளாக இருக்கலாம், அல்லது நிறைய குணங்கள் இருக்கின்றது இல்லையா? நீங்களே சிந்தித்து பாருங்கள் அன்பார்ந்தவர்களே. எதற்கு நான் அடிமைப்பட்டு இருக்கின்றேன்? சினிமாவா, சீரியலா, பாவமா, அல்லது சில குணங்கள் மற்றவர்களை கெடுக்கின்ற குணங்கள் இருக்கிறது இல்லையா? அல்லது பொறாமை, இப்படி ஏகப்பட்ட இருக்கின்றது. இத்தனை குணநலங்கள், நெகட்டிவான குணநலங்கள், அந்த குணநலங்கள் என்ற பாவம் என்ற அதற்கு நான் அடிமைப்பட்டிருக்கின்றேனா? அல்லது உலக போதை, மாயம், அல்லது சொத்து சுகம் இல்லையா? ஏதாவது ஒரு மாயம் இல்லையா? அந்த மாயையிலே சிக்கொண்டு அதற்கு நான் அடிமைப்பட்டு இருக்கிறேனா? அல்லது அன்னை மரியாளை போன்று ஆமேன் என்று சொல்லி கீழ்ப்படிந்து ஆண்டவருக்கு இதோ அடிமை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு நாம் இருக்கின்றோமா என்று சிந்தித்து பார்ப்போம் அன்பார்ந்தவர்களே. அப்ப எதற்கு அடிமைகளாக நாம் ஒப்படைத்து கீழ்ப்படுகிறோமோ அதற்கே என்ன செய்கிறோம்? நாம் அடிமைகளாக இருக்கிறோம். அப்படி இருக்க நீங்கள் பாவத்திற்கு உங்களையே அடிமையாக்கினால் என்ன செய்வீர்கள்? சாவீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் கடவுளுக்கு கீழ்ப்படிந்தால் அவருக்கு ஏற்புடையவர்கள் ஆவீர்கள். அப்ப கடைசி வார்த்தையிலே நாம் சொல்ல கேள்விப்படுகிறோம். வார்த்தைகள் சொல்லுகிறது, நமக்கு கற்றுத்தருகிறது, நீங்கள் கடவுளுக்கு கீழ்ப்படிந்தால் அவருக்கு ஏற்புடையவர்கள் ஆவீர்கள். ஆமென். ஹல்லேலூயா. அப்ப கடவுளுக்கு நாம் கீழ்ப்படுகிறோமா? சிந்திப்போம் அன்பார்ந்தவர்களே. கண்களை மூடுவோம், நாம் ஜெபிப்போம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரை, துதிக்கிறோம் அப்பா, நன்றி செலுத்துகிறோம். இன்றைய நாளிலே அப்பா, இந்த அடிமையை நீர் எடுத்து உமது வார்த்தையை அறிவிக்க அப்பா இந்த 1/2 மணி நேரம் ஆண்டவரை நீர் பயன்படுத்தியதற்காக உமக்கு கோடி நன்றி செலுத்துகிறேன் தந்தை. எதற்காக வார்த்தைகள் விதைக்கப்பட்டதோ அது வெற்றிகரமாக நிறைவேற்றாமல் வெறுமையாய் என்னிடம் திரும்பி வருவதில்லை என்று சொன்னீரப்பா. எசாயா 55:10-11 வாசிக்கிறபடியாக அது வெற்றிகரமாக நிறைவேற்றாமல் ஒருபோதும் வெறுமையாய் திரும்புவதில்லை என்று சொன்ன வசனத்தின்படியாக இந்த அடிமையின் நாவிலிருந்து எழுந்த ஒவ்வொரு வார்த்தைகளை அப்பா நீர் வெற்றிகரமாக 100 மடங்கு அறுவடை செய்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த குழுவின் மூலம் இணைந்து அப்பா உடைய இறை வார்த்தைகளை கேட்க வந்த ஒவ்வொருவரையும், ஒவ்வொரு குடும்பங்களையும் நீர் ஆசீர்வதித்ததற்காக 2:19 படியாக இன்று முதல் நான் உனக்கு ஆசி வழங்குவேன் என்று சொன்ன வார்த்தை நான் கீழ்ப்படிந்து, ஆண்டவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து அவருக்கு ஏற்புடையவனாக நான் வாழுகின்ற பொழுது இந்த ஆசீர்வாதங்களை நான் பெற்றுக்கொள்வேன் என்று சொல்லி இன்றைய நாளில் அப்பா எங்களுக்கு அரை கூவல் விடுத்தீரே அப்பா, அதற்காக உனக்கு நன்றி செலுத்துகிறேன். ஏவாளை போன்று அல்ல, மரியாவை போன்றே அப்பா இதோ அடிமை என்று சொல்லி அப்பா உமக்கு கீழ்ப்படிதல் உள்ள மகளாக நாங்கள் வாழ்ந்து உமக்கு ஏற்புடையவனாக சகல ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொள்ள அப்பா என்னையும் எங்களையும் இந்த குழுவில் இருக்கின்ற ஒவ்வொரு குடும்பங்களையும் அப்பா ஆசீர்வாதத்துக்கு அழைத்து சென்றதற்காக உமக்கு கோடி நன்றி செலுத்தி எல்லா துதிக்கான மகிமையும் ஒருவருக்கு மட்டுமே செலுத்துகிறோம். அப்பா தந்தையே, எங்கள் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், 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 ஆமென்.